Welcome to Village Cooking Style. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி வாழைக்காய் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைக்காய் கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், ஆயில், குழம்பு மிளகாத்தூள், சோம்பு. இப்போ எப்படி ஈஸியாக வாழைக்காய் வறுக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில். 3 ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆன பிறகு சோம்பு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை தண்ணியே இல்லாமல் அந்த வாழைக்காவை இதில் போட்டுடணும். கடாயில் அந்த வாழைக்காய் வறுவலை மீடியம் ஃப்ளேமில் தான் ஃபுல்லாகவே வறுத்து எடுக்கணும். இப்போ குழம்பு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃபுல்லாக கிண்டி விடணும். ஃபுல்லாக அந்த வாழைக்காயில் எல்லா அந்த மசாலாவும் கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுடணும். திருப்பி கிளறி கிண்டி விடணும். திருப்பி கிளறி இந்த மாதிரி கிண்டி விட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வேக விடணும். 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிளறி விடணும். நல்லா ஃபுல்லாக கிளறிட்டு திருப்பி ஒரு 3 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வேக விடணும். அதிலே வாழைக்காய் வெந்துடும். இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். த்ரீ மினிட்ஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணியே ஒரு 5 மினிட்ஸ் வாழைக்காவை வேக விடணும். அது அப்போ கிறிஸ்பியாக ஆகிடும் வாழைக்காய். இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.